எனதருமை குழந்தைகளே, உங்களிடம் யாராவது வந்து உதவி என்று கேட்டால் அவர்களை விரட்டி அடிக்காதீர்கள், அவமானப்படுத்தாதீர்கள். உங்களால் முடிந்த உதவிகளை செய்து அனுப்புங்கள். ஏனெனில் இறைவனால் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு உங்களது கர்மாக்களை கழிக்க அவர்கள் உங்களிடம் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் அவர்களுக்கு உதவுவதன் மூலம் அவர்கள் உங்களுடைய கர்மாவை கழிக்கிறார்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள். எனதருமை குழந்தைகளான நீங்கள் யாரிடமும் எதற்காகவும் ஏங்கி நிற்காதீர்கள். அது அன்பானாலும் சரி, பணமானாலும் சரி, யாரிடமும் யாசிக்காதீர்கள். நீங்கள் எப்போதும் கொடுப்பவர்களாக இருங்கள். கொடுப்பதில் உள்ள சந்தோஷம் நீங்கள் கொடுக்கும்போதுதான் உங்களுக்கு புரியும். ஒரு ஏழைக்கு ஒரு 10 ரூபாய் நோட்டை கொடுத்து பாருங்கள். அவன் முகத்தில் வரும் புன்னகையை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். அந்த புன்னகையில் நீங்கள் இறைவனை காணலாம். பிராணிகளுக்கு உணவளித்து பாருங்கள். அவைகள் படும் சந்தோஷத்தை நீங்கள் உணர்வீர்கள். உங்கள் மனதும் சந்தோஷப்படும். பெறுவதில் இல்லை குழந்தைகளே சந்தோஷம், கொடுப்பதில் தான் உள்ளது. அதை நீங்கள் எப்போது புரிந்து கொள்ளுவீர்கள்? நீங்கள் எவ்வளவுதான் கோடி கோடியாக பணம் வைத்திருந்தாலும் சந்தோஷம் வந்துவிடும் என்பது உங்களது கற்பனையே. கோடீஸ்வரர்கள் கூட மனக்குறைகளுடனே வாழ்கிறார்கள். ஆனால் அது உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு கண்ணுக்கு தெரிந்ததெல்லாம் அவர்கள் வசதியாக இருக்கிறார்கள் என்பது மட்டும்தான். யார் மனதை யார் அறியக்கூடும்? இறைவன் ஒருவனே அறியக்கூடும். எப்பொழுதுமே என் குழந்தைகள் சந்தோஷமாக சிரித்து கொண்டே இருக்க வேண்டும், வாழ வேண்டும். சிரிப்பவர்களிடம் கஷ்டம் இருக்காது, கஷ்டப்படுபவர்களிடம் சிரிப்பு இருக்காது. ஆனால் அந்த கஷ்டப்படுபவர்கள் சிரித்தால் அவர்கள் கஷ்டம் காணாமல் போய்விடும். இதுதான் பிரம்ம ரகசியம். எனது குழந்தைகளே, தினமும் எனக்கு நல்லது நடக்கும், எனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும், நான் நன்றாக இருக்கிறேன், என்னிடம் நல்லவர்கள் மட்டும்தான் நாடி வருகிறார்கள் என்று நினைத்து கொண்டும் சொல்லிக்கொண்டும் இருங்கள். அது உங்கள் வாழ்வில் நிரந்தரமாக நிஜமாவதை உணர்வீர்கள். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல்தான் வாழ்க்கை அமையும்.